சும்மானக்க மக்களே, என்ன மக்களே, நேத்து நைட்டு திரும்பி நம்ம சாண்ட்ரா அவர்கள் டிராமா ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் ப்ரோ. என்ன இது எங்க அக்கா டிராமாவே போடல, என்ன கதை? டெய்லி நைட் எங்க அக்கா ஏதாவது டிராமா போட்டு அந்த முக்குல போய் சோஃபால போய் படுத்து தூங்கலனா எங்க அக்காவுக்கு தூக்கம் வராத, என்ன கதைன்னு பார்த்தா கரெக்டா ஒரு 1:30 போல ஒரு டிராமாவை போட்டாங்க ப்ரோ. நேத்து நைட்டு 1:30 வரத்துக்கு நம்ம அக்காவுக்கு கண்டென்ட் கிடைக்கல. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏன்னா நேத்து நைட்டு கூட இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கனால நம்ம அக்கா அதை ஒரு சாக்கா வச்சு வெளியே போய் படுத்து எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி டிராமா போட்டாங்க. அதனால நம்ம பசங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா சேர்ந்து வெளியே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து யாருமே பாட்டு பாடாம வெளியே வந்து ஒரு முக்க பிடிச்சு உட்காந்து எல்லாம் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ சாண்ட்ரா உள்ள படுத்து தனியா தூங்கிட்டு இருந்தாங்க. யாருமே அவங்களை கண்டுக்கல. ஏன்னா சாண்ட்ராக்கு வந்து சீக்கிரமா தூங்கணுமா, அவங்களுக்கு தூக்கம் வந்துருமா, அவங்க தூக்கத்தை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அவங்க மன்னர் பரம்பரை, அதனால அவங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து உட்காந்து நல்லா ஜாலியா பாட்டு பாடி எல்லாருமே சேர்ந்து செம்மையா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னும் 4-5 வாரங்கள் தான் இந்த பிக் பாஸே இருக்கு ப்ரோ. 4 வாரங்கள் தான் இருக்கு, ஓகேவா? சோ 4 வாரங்கள் இருக்கும்போது எல்லாமே ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே வன்மத்தை காட்டாம நல்லா ஜாலியா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க, ஓகேவா? எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கவுங்க பெட்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் படுத்து தூங்க போயாச்சு. ஆனா இந்த பக்கம் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்ல மட்டும் நம்ம அரோரா, சபரி, நம்ம வினோத், கனி இவங்க எல்லாம் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிரை இவங்க எல்லாம் சேர்ந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு அங்க எங்கமா சுத்திட்டு இருந்தாங்க, ஓகேவா? சும்மா ஜாலியா தான், ரொம்ப கத்தவும் செய்யல, ரொம்ப ஜாலியா நம்ம வினோத்தை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்ன தாத்தா சாப்பிட்டியா தாத்தா, மாத்திரை போட்டியா தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சபரி அரோரா வச்சு ரொம்ப நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அரோரா இப்படிதான் மேக்கப் போடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா தான் போயிட்டு இருந்து. பெருசா ரசிக்கிற மாதிரிலாம் இல்ல, அது சும்மா கிரிஞ்சாதான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம், ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு உருவம் மட்டும் சொயின்னு பெட்ஷீட் தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு வெளியே போகுது. யாரா இது இந்த ராத்திரி வெளியே போறதுன்னு பார்த்தா நம்ம சாண்ட்ரா அவர்கள். அப்பதான் நினைச்சேன், ரைட், எங்க அக்காவுக்கு கண்டென்ட் கிடைச்சிட்டு எங்க அக்கா கண்டென்ட் பிடிக்க போகுதுன்னு பார்த்தா நேரா போயிட்டு அதே மாதிரி அந்த முக்கு சோஃபால போய் சாத்திட்டு படுத்தாச்சு. இதை நான் எங்கிட்டு போய் சொல்லியாலான்னு எனக்கே தெரியல ப்ரோ. அப்போ இங்க இருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, அரோரா, சபரி, நம்ம வினோத் எல்லாம் பார்த்துட்டாங்க. ரைட்டு, சாண்ட்ரா எதுக்கோ வெளியே போறாங்க, அப்ப நம்ம பேசினதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா பிச்சு பிடிங்க போறாங்க. வேகமா பிச்சு பிடிங்க போயிட்டு சபரி மன்னிப்பு கேட்கிறாரு, அரோரா மன்னிப்பு கேட்கறாங்க, வினோத் மன்னிப்பு கேட்கறாரு. யாரு மன்னிப்பையும் ஏத்துக்க மாட்டேங்காங்க ப்ரோ. யார் மன்னிப்பையும் ஏத்துக்காம ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க, சண்டை இழுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திவ்யான்னு சண்டை எடுத்தாங்க. பட் திவ்யா கூட நேத்து பேசியாச்சு. அதுக்கு காரணம் வினோத் அவர்கள் தான். என்னென்ன விஷயங்கிறத சொல்றேன். சோ வினோத் அவர்கள் நேத்து சேர்த்து வச்சிட்டாப்ல. அதனால இப்ப திவ்யா பேரை சொல்லி சண்டை போட முடியல. அடுத்த கண்டென்ட் என்ன யோசிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த கண்டென்ட் கிடைச்சோன்னே இதை பிடிச்சி வெளியே போய் படுத்துட்டாங்க ப்ரோ. இதை பத்தி நான் பிக் பாஸ் டீம்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போன் பண்ணியிருந்தேன் ப்ரோ. யாருமே எடுக்கல. திரும்ப அடிக்கட்டு நம்ம என்னன்னு கேட்டோம். திரும்ப அடிச்சிட்டாங்க இருக்க. ஏடா பைத்தியக்கார போயலாம், வீட்டுக்குள்ள ஏதாவது நல்ல பிளேயர் அனுப்ப சொன்னா அதேடா மண்டை கோளாறு பிடிச்ச ஆள் அனுப்பியிருக்கீங்க. ஏடா சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கடா. கண்டதெல்லாம் எடுத்து வச்சு டிராமா போட்டுட்டு இருக்கிற அந்த ஆளு. இதெல்லாம் நாங்க உட்காந்து பார்க்கணுமா? 2 மணிக்கு உட்காந்து உங்க டிராமா போடுறத பார்க்கணுமா? அப்ப 1/2 மணி டைம் போயிடா ஒழுங்கு மரியாதை மிட்வீக் எலெக்ஷன் சொல்லிட்டு அந்த கதவை திறந்து வெளியே போடுறியா? அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மண்டை கோளாறு ஆகுதா காய்ஸ், ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு நேற்று நைட்டு. அப்ப வேனுக்குன்னு அந்த பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே போய் படுத்தாச்சு. அப்போ இவங்க எல்லாம் போய் சாரி கேட்கறாங்க ப்ரோ. யாரு நம்ம வினோத் போய் சாரி கேட்காரு, சாரி சன்றா உட்காந்து சபரி சாரி கேட்காரு, அரோரா சாரி கேட்காங்க, எல்லாரும் சாரி கேட்காங்க. அப்ப இவங்களுக்கான பதில் என்னவா இருக்கு தெரியுமா? நீங்க வேனுக்குன்னே பண்றீங்க, நான் கடந்த 1.5 வாரமா சொல்லிட்டு இருக்கேன், அமித் கிட்ட சொல்லிருந்து அமித் அந்த விஷயத்த மாத்தி இருந்தாரு, நீங்க வேனுக்குன்னே பண்றீங்க, என்னமோ பண்ணுங்க, உங்களுக்கு அதானே வேணும், நீங்க தெரிஞ்சு தானே பண்றீங்கன்னு சொல்லி டிராமா போடுறாங்க ப்ரோ. இங்க யாருங்க தெரிஞ்சு பண்றா? புரியல. இப்போ அவங்க கத்தி பேசினது வெளியே ஹாலில் உட்காந்து பேசினதோ இல்ல அவங்க ரூம்ல போய் பேசினா கூட பரவாயில்ல, தலை ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. தலை ரூம்ல உட்காந்து நம்ம சபரி, அப்புறம் பேர் என்ன, அரோரா, வினோத் இவங்கலாம் தலை ரூம்ல உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு ஏத்துக்க முடியாம பேசிட்டு இருக்காங்க. என்னோட தூக்கத்தை கெடுக்க தான் பேசுறாங்கன்னு சொல்லி டிராமா போட்டு வெளியே வந்து உட்காந்து இவனை சாரி கேட்க நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க, நீங்க இப்படித்தான் இருப்பீங்க, நீங்க எல்லாம் என்ன ஸ்கூல் பசங்களா, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா, நீங்க வேனுக்கு என்னதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் அவங்களுக்கு நேரா திருப்பிக்கிறாங்க ப்ரோ. அப்ப அந்த இடத்துல சபரி ரொம்ப பொறுமையா ரொம்ப நேரம் மன்னிப்பு கேட்காரு. இங்க பாருங்க, நான் வேணுங்கன்னு பண்ணல, இதுக்கப்புறம் பேச மாட்டோம். சரி ஓகே, நாங்க பேசினது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ஓகேங்க, இதுக்கப்புறம் பேச மாட்டோம், உள்ள வந்து படுங்க, இப்படி படுக்காதீங்க, பனி வேற பெஞ்சிட்டு இருக்கு, இப்படி படுக்காதீங்கன்னு சொல்லி பேசினா நான் எதுக்கு வரணும், நீ ஏன் கூப்பிடுற, உனக்கு என்ன, உன் வேலையை பாரு, நீ இதுக்குதான் ஆசைப்பட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. யாரு ப்ரோ இந்த ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது? நான் தெரியாம கேட்கிறேன், நீங்களா என்ன மன்னர் பரம்பரையா? ஏங்க இந்த பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? எத்தனை மணி வரைக்கும் கதை பேசுவாங்க தெரியுமாங்க? நான் யோசிச்சேன், என்னடா இது, போன வாரம் அமித்கான கேப்டன்சில சத்தமே இல்லாம இருக்க, இல்லாட்டினா 1:30-2 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்களான்னு பார்த்தா நம்ம அம்மா தான் போய் சொல்லியிருக்காங்க,
சாண்ட்ரா தான் போயிட்டு எனக்கு சீக்கிரமா தூக்கம் வரும், எல்லாரையும் 12 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அமித் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாரையும் 12 மணிக்கு தூங்க வச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த வாரமும் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களா? ஏங்க 12 மணிக்கு தூங்கினா என்ன எளவு கண்டென்ட் இருக்கும்னு கேட்கிறேன். இப்போ ஒரு வீடுன்னு இருக்கு, இந்த பிக் பாஸோட பொறுத்தவரைக்கும் நைட்டு கண்டென்ட் இருக்கத்தான் செய்யும், நைட்டு நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு முழிச்சிருக்க கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன எளவுன்னு கேட்கிறேன். இவங்களெல்லாம் யாருங்க வீட்டுக்குள்ள விட்டது? யார் வீட்டுக்குள்ள விட்டது? இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். இவங்க யாருங்க? இவங்க பிக் பாஸா? நான் தெரியாம இவங்க பிக் பாஸா? ஓகேங்க, நீங்க தூங்கணும், நீங்க தூங்கணும்னு சொல்லிட்டு அவனை பாட்டு கச்சேரி வெளியே வச்சிருந்தானோ ப்ரோ. பாட்டு கச்சேரி வெளியே வச்சு ஜாலியா வெளியே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கானு, ஜாலியா வெளியே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கானு. அப்ப தூங்கி தொலை வேண்டியதானே. அப்ப நீங்க தூங்காம தானே உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. தூங்காம கண்டென்ட் எப்போ வரும், 2 மணிக்கு வருமா, 3 மணிக்கு வருமான்னு சொல்லிட்டு கண்டென்ட் எதிர்பார்த்து தூங்காம படுத்து இருந்திருக்கீங்க. அவனை 1.5 மணி நேரமா வெளியே பாட்டு கச்சேரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்திருக்கானுவ. உள்ள வந்து அந்த அளவுக்கு கத்தலையேங்க. உங்க கூட சேர்ந்தவங்க தான் அங்கங்கே தூங்கிட்டு இருக்காங்க, உங்க கூட சேர்ந்த எல்லாரும் தான் அந்த பக்கமா இந்த பக்கமா எல்லாம் படுத்து நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல? இது யாருங்க? புது வகையான ஆளெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க. எல்லா அளவுக்கும் டிராமானா இவங்க யார், எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எல்லா அளவுக்கும் டிராமா வரும். ரொம்ப கன்றாவியா இருக்கு, சத்தியமா சொல்றேன். பார்க்க சகிக்கல. ஒரு மாதிரி சை அப்படின்ற மாதிரி இருக்கு, சீ அப்படின்ற மாதிரி இருக்கு. சீ அப்படின்னா எனக்கு இருக்கு, சீ அப்படின்னு இருக்கு. ரொம்ப மோசம் ப்ரோ. பேசவே கூடாதுன்னா இப்ப இவங்களை தூக்கி வெளியே போட்டுருங்க ப்ரோ. 12 மணிக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இவங்க யார்? இவங்க போய் வைக்கிற சட்டமா? இதுல அவனை பாவம் வந்து மன்னிப்பு கேட்டா இது திமிரா வேற பதில். உங்க வேலையை பாருங்க, எப்பவும் போல பண்ணுங்க, வேணுக்கு என்ன பண்றீங்க பண்ணுங்க, உங்களுக்கு இதுதானே வேணும் பண்ணுங்க, நீங்க திருந்தவா போறீங்க, எப்பவும் இப்படிதான் பண்ணுங்க, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு கடுப்பாட்டான ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பாயிட்டே போமா, நீ என்னத்தை அழுது தொலைமான்னு சொல்லிட்டு அந்தால போட்டு வந்துட்டானு. அதுக்கப்புறம் பாருவும் காமும் எங்க இருந்தோ போத்துட்டு வந்து போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்பவும் போலதான் உங்களுக்கே தெரியும், பாரு போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னே உட்காந்து வன்மத்தை காக்கும்ல, அதே மாதிரி உட்காந்து வன்மத்தை காக்கிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை ப்ரோ, அவங்களுக்கு கண்டென்ட் பண்றதுக்கு வேற இடம் இல்லை. ஏன்னா திவ்யா கூட இப்ப பேசியாச்சு, டாஸ்க்ல பேசிதான் ஆகணும். வினோத் அவர்கள் சேர்த்து வச்சிட்டாப்ல, நேத்தே பார்த்திருப்பீங்க. அந்த டாஸ்க்ல டீமை பிரிச்சு விட்டோன்னே வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க பாருங்க நமக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம அந்த சண்டை இங்க காட்டக்கூடாது, வாங்க நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்கு நம்ம திவ்யாக்கான கை, நம்ம சாண்ட்ராக்கான கை, அமித்துக்கான கை, எல்லாரும் கையும் பிடிச்சி மொத்தமா வச்சு இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடக்கூடாது, டாஸ்க்கை ஒன்னா பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கான சண்டையை முடிச்சு விட்டார். இது மனுஷன் யாரு? இவர் மனுஷன். இவருக்கும் தான் பிரச்சனை இருக்கு, வினோத்துக்கும் தான் சாண்ட்ரா கூட பிரச்சனை இருக்கு, வினோத்துக்கும் தான் திவ்யா கூட பிரச்சனை இருக்கு, வினோத்துக்கு தான் அமித் கூட சின்ன சின்ன பஞ்சாயத்து இருக்கு. பேசலையாங்க அவரு பஞ்சாயத்தை முடிக்கலையாங்க? ஏங்க நேத்து பார்த்துருப்பீங்க, வினோத் நம்ம திவ்யா அவங்களுக்கான காம்போ எவ்வளவு சூப்பரா இருக்குங்க, நல்லா தானங்க இருக்கு. அவங்க சண்டையை முடிச்சு வச்சிருக்காங்கல்ல. அவர் மனுஷன். ஆனா அந்த பாரு சாக்கி போட்டு ஏற்றி விடும், பிரச்சனை ஏற்றி விடும். இப்போ கூட பாருங்களேன், இதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுங்க. நைட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கு, அதை கேட்ட எனக்கு வந்து கிறுக்காருன்னு சொல்லி தான் அந்த கேட்கவே கூட முடிவு பண்ணிட்டேன். அது உட்காந்து ஜாக்கி போட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கோம். அவனை அப்படித்தான் நைட்டு தூங்கவே மாட்டானுவேன். ஆமா அவனை தூங்க மாட்டான். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ற? அவனாச்சும் தூங்காம கதை பேசுற, நீ எந்த பக்கம் போயிட்டு வர? நானும் பார்த்தேன், ஒரு மணி நேரமா லைவ்ல எங்கேயுமே பார்க்க முடியல, என்ன கதை? நேத்து இந்த இப்படி மறைச்சிட்டு முத்தம் கொடுத்தீங்களா, அதே மாதிரி வரதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க, உங்க இஷ்டம், நீங்க அடல்ட், என்ன வேணா பண்ணலாம். மொத்தத்துல நேற்று நைட்டு திரும்பியும் சாண்ட்ரா அவங்களுக்கான டிராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி நைட்டு டிராமா ப்ரோ. சும்மா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இவங்களை ஆப்போசிட் பண்ற மாதிரி அவங்களே ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உடனே அதான் சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து வேனுக்குனே பண்றாங்க, எனக்கான தூக்கத்தை கெடுக்கிறாங்க, என்ன ஆப்போசிட் பண்ணணும்னு சொல்றாங்க, என்ன ஆப்போசிட் பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க. ஏன்னா நான் 2 வாரமா சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல இப்படி பண்றாங்கன்னா வேனுக்குனே தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அரமெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஒண்ணுமே புரிய வைக்க முடியாது ப்ரோ. இதோட லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன மாதிரி லாங்குவேஜ், என்ன மாதிரி யோசிச்சு இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. மேபி அவங்களுக்கான பேண்ட்ஸ்க்கு வேணா புரியுமா இருக்கும், அவங்களுக்கு தான் கண்டிப்பா புரியும், நமக்குலாம் புரியாதுப்பா. இது வந்து ஒரு வித்தியாசமான டிராமாவா இருக்கு. மேபி இந்த சீசன் 7 பார்த்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஒதுங்கி எங்கேயா உட்காந்துருந்து எல்லாரும் என்ன அட்டாக் பண்றாங்க ஐயோ அப்படி சொல்லி டிராமா கிரியேட் பண்ணா மக்கள் வந்து ஓட்டுகளை வந்து கொட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போல. ஆனா அந்த மாதிரி கன்றாவி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சாண்ட்ரா மாதிரி ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மோசமான போட்டியாளர் நான் பார்த்ததே இல்லை. பிக் பாஸ் வரலாற்றிலே எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்கள் தான் பயங்கரமான நெகட்டிவ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக போறாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.